வணக்கம். அன்பார்ந்த மாத்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் சிம்ம லக்னத்திற்கு ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து ஜூன் கடைசி வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்குமே கிரகங்கள் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் ரீதியாக பலன்கள் நமக்கு எந்தெந்த தேதியில் எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ராசி பலன், தினப்பலன், மாத பலன், வருடப்பலன் இது எல்லாமே ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சியை வச்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துல இருக்குன்ட்டு பார்க்கறத விட அது செல்லக்கூடிய நட்சத்திர ரீதியாக அந்த நட்சத்திர அதிபதி கொள்ளக்கூடிய பாவ தொடர்புகள் வழியாகத்தான் நமக்கு நிகழ்வுகள் நிகழ்கின்றன. அதனால இந்த வகையில் இந்த நம்மளுடைய பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் இதனுடைய விளக்கங்களை நீங்கள் புரிஞ்சிக்க அது தத்ரூபமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களால் தெளிவாக புரிஞ்சு அதை பயன்படுத்துறதுக்கு எளிதாக இருக்கும். உங்களால் பயன்படுத்தும் போது அதுக்கு நன்மை கிடைக்கும். ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறது விதி. அந்த விதி மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது சந்திரன் செல்லக்கூடிய பாதை. அப்போ அந்த சந்திரன் செல்லக்கூடிய பாதை தான் நட்சத்திரம். அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாதை இருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வழியா செல்லுது. அதன் மூலமாகத்தான் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு நிகழ்வுகள் நடக்கிறது. சிம்ம லக்னத்துல பல கோடி பேர் பிறந்திருக்கலாம். ஒரு கிரகம் இந்த இடத்துல வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அந்த பல கோடி பேருக்கும் ஒரே சம்பவ நிகழ்வுகள் நிகழாது. அப்ப நம்மளுடைய ஜனன ஜாதகத்துக்கும் இந்த கோச்சாரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதையும் வைத்துக்கொண்டு நட்சத்திர ரீதியான உள்ள தொடர்புகளையும் நம்ம பார்க்க தவறக்கூடாது. அந்த வகையில் இந்த ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய லக்னாதிபதியான சூரியன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். செவ்வாய் கிரகம் மேஷ ராசியில 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கார். அப்ப இதனுடைய பலன் என்ன? பொது பலன் தான். இதுல தனிப்பலன் எடுக்கும் பொழுது அவங்கவங்க ஜாதகத்துல செவ்வாய்க்கு என்ன பங்கு, சூரியனுக்கு என்ன பங்குன்னு எடுக்கும்போது தனிப்பலனா அது பல்வேறு நிகழ்வுகளை குறிக்கும். ஆனா பொது பலன்ல நம்ம ஒரு பாவம் இந்த பாவத்தை இயக்குதுங்கிற ஒரு வகையில நம்ம இந்த பதிவு பண்றோம். அப்ப அந்த 21ஆம் தேதி வரைக்கும் 13 நாள் ஒரு மூளை உழைப்பு சார்ந்தது. அதாவது பாசம், நேசம், அன்பு, பூர்வீகம், தந்தை வர்க்கம், குலதெய்வம், உயர்கல்வி, இது மாதிரி வெளிநாடு தொடர்பு, இது மாதிரி பல புதிய நபர்கள் தொடர்பு, இது மாதிரி சம்பவங்கள் நிகழும். அதற்கு இந்த சூரியன் ஆதாரமாக இருக்கிறது. அப்ப இது அகம் சார்ந்து நல்லா இருக்கு. அதாவது நம்மளுடைய எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகளுக்கு சாதகமா போய்கிட்டே இருக்கும். இறையருள் கிடைக்கும். நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். ஈடுபாடுகள் நன்றாக இருக்கும். அந்த 21ஆம் தேதிக்கு மேல சூரியன் ராகுனுடைய நட்சத்திரத்துல பயணிப்பார் 9 நாட்கள், 30ஆம் தேதி வரைக்கும். அப்ப ராகு மாதிரி சூரியன் பலன் தர போறாருன்னு அர்த்தம். ராகு நமக்கு 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அந்த 8ஆம் வீட்டினுடைய பலனைத்தான் சூரியன் தரப்போறார். அப்ப நம்ம லக்னாதிபதி எதை குறிக்குது? நம்ம சிந்தனையை குறிக்குது, செயல்திறனை குறிக்குது, உடல் ஆரோக்கியத்தை குறிக்குது. இப்பேற்பட்ட ஒரு கிரகம் ராகுவின் பிடியில மாட்டிட்டு இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு பயணம் போகும்போது எச்சரிக்கையா இருக்கிறது. நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகள், பிறரை சந்திக்கிறது, தொழில் காரியங்கள், இதில் எல்லாமே பதட்டப்படாமலும் அவசரப்படாமலும் நிதானத்துடனும் புது காரியங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு என்னன்னே தெரியாம புதுசா ஒரு விஷயத்துல இறங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தள்ளி வச்சுட்டு, 8ஆம் இடம் என்பது திடீர் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உண்டாக்கும். அப்ப புதுசா பண்ணும்போது எதிர்பார்த்தது ஏமாற்றம் தரும்.
அப்போ ரொட்டீன் ஒர்க்குக்கு அது பாதிப்பு பண்ணாது. ரொட்டீனாக ஒரு இடத்துல ஒரு வேலை செய்கிறோம், அது நீங்கள் சொந்த இடத்துல செஞ்சாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல போய் செஞ்சாலும் சரி, ரொட்டீன் ஒர்க்குங்கிறது வேற. புதுசாக ஒரு ஃபீல்டில் இறங்கிறது, புதுசாக ஒரு காரியத்தை தொடங்குறதுங்கிறது வேற. அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த காலகட்டம், இந்த 9 நாட்கள் நமக்கு தடை பண்ணுங்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும். அது போக நமக்கு தனாதிபதி 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி லாபாதிபதியான புதன் கிரகமும் அந்த ராகுனுடைய பிடியில 17ஆம் தேதி வர்றாரு. அப்ப பணம் கொடுக்கல் வாங்கல், எதிர்பார்ப்புகளோடு செய்யக்கூடிய காரியங்கள், மூத்த சகோதர வழி, நண்பர்கள் வழி ஆசைப்படுறது, இந்த காரியங்கள்லையும் பண லாபம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கணும். அந்த 17ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் புதனும் நெகட்டிவா வேலை செய்யறாருன்னு அர்த்தம். 18ஆம் தேதி சுக்கிரனும் அந்த நட்சத்திரத்துக்கு வர்றாரு, திருவாதிரை ராகு நட்சத்திரத்துக்கு, மிதுன ராசியில. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் ஜோதிடத்துல, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல 3 கிரகம் இருக்குது அப்படின்ட்டு நல்ல பலனை சொல்லுவோம். நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திரத்தை கவனிக்க மாட்டோம். அப்ப இது மாதிரி அக்யூரேட்டா நம்ம உள்ள போய் அதுக்குண்டான ஜோதிட ஃபார்முலா, நட்சத்திர சூத்திரங்களை பயன்படுத்தி பார்த்தா தான் நம்ம ஜாதகத்துக்கு தகுந்த நிகழ்வுகளை நாம நிர்ணயம் பண்ண முடியும். அதே போலதான் சுக்கிரனும் ராகு நட்சத்திரத்துல வரும்போது, சுக்கிரன் நமக்கு கம்யூனிகேஷனை கொடுக்கிற கிரகம், நம்மளுடைய அறிவை இன்வால்வ் பண்ணி அந்த அறிவை பயன்படுத்துகிற கிரகம். அதே போலதான் நமக்கு ஒரு ப்ரொமோஷன், தொழில், ஒரு அந்தஸ்தை கொடுக்குற கிரகம். அந்த கிரகமும் ராகுனுடைய பிடியில மாட்டி அந்த 8ஆம் பாவத்தினுடைய ராகுனுடைய செயல்பாட்டை தான் இந்த 3 கிரகமும் செய்ய போகுது. அதனால் அந்த கடைசி 9 நாட்கள் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புது காரியங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் பேச்சுவார்த்தைகள் ரீதியாக நிதானத்தோட செயல்படணும். பதட்டப்பட்டு பேசுறது, கோவப்பட்டு பேசுறது, ஒரு டென்ஷன் ஆகி பேசுறது, சில பேர் பேச்சு நம்மளுக்கு டார்ச்சரை கொடுக்குற மாதிரி தெரியும். அப்போ நாம் ரிப்ளை பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட் நெகட்டிவாக போகக்கூடும். அப்போ நம்ம சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற சனி கண்டக சனியாக இருந்தாலும் குரு நட்சத்திரத்தில் விழுந்து குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனினால பெருசாக பாதிப்பு இல்லை. இந்த ராகுனுடைய பிடியில் இந்த 3 கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் எதிர்பார்ப்புகளை குறைச்சி கொண்டு அன்றாட கடமைகளை செய்கிறத மட்டும் வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எந்த பாதிப்பும் வராது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடிச்சி நம்முடைய திசாபுத்தி கோச்சார பலன்களை அது எப்படி பாவ ரீதியாக தொடர்பு கொள்ளுதுன்னு பார்த்து நம்முடைய கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுக்கக்கூடிய சிஸ்டத்தை பயன்படுத்தி பலன் பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமாஸ். நன்றி, வணக்கம்.